அப்படிதான் ஆண்டவர் எழுதுறார். சபைகளுக்கு எழுதலும் மூலதான் பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு விசுவாசம் என்னாக்கப்பட்டிருக்கின்றாரு, கொடுக்கப்பட்டிருக்கின்றாரு. அந்த விசுவாசத்தை விட்டு விட்டவர்கள் தான் இன்னைக்கு நிறையான்றார். நீங்க யாராகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? பெரிய பணக்காரராகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது பொதுவானது, ரட்சிப்பு இல்லை, அது பொதுவான ரட்சிப்பு. சுகமாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய் மகனே மகளே, அது காமன் காலிங்க. ஆமா இல்லைங்களா? காமன் காலிங். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருந்தா, ஏசுட்ட வந்தா, எதுவுமே கேட்கல, நடந்து போய்கிட்டே இருக்காரு. டக்குன்னு தொடுறா, என்ன வந்துருச்சு? சுகம் வந்துருச்சு. அந்த அம்மா பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் ஒன்று என்ன பண்ணிருச்சு, ரட்சிச்சுன்னாரு. இது பாவத்திலிருந்து கிடைச்ச ரட்சிப்பா? அப்ப அது ரட்சிப்பு தானே. ரட்சித்ததுன்னு சொன்னார்ல, என்னைய தொட்டு நீ என்ன வாங்கிக்கிட்ட? அப்ப ரட்சிப்பியா வந்து வாங்குச்சு அந்த அம்மா. அப்ப அந்த இடத்துல ரட்சிப்புன்னு எதை சொன்னாரு? வியாதியிலிருந்து விடுதலை ஆகிறதான் சொன்னாரு. நீ என்ன ஆயிட்ட? ரட்சிக்கப்பட்டுட்ட அப்படின்னு என்ன பண்ணார்ல? சொன்னார சொல்லலையா? ஆமா சொன்னார். ஆனா சகை அப்படி ஒண்ணு சுகத்தை வாங்கல. சகை அவன் சுகத்துக்காண்டி போய் நின்னானா, பணத்துக்காண்டி போய் நின்னானா? இல்லைங்க. அவன் எதுக்காக போய் நிக்கல. அவனுக்குள்ள ஒரு ஆசை, இந்த ஆண்டவர் எப்படி இருப்பாரு, எப்படிப்பட்டவரா இருப்பாரு, அவரோடு கூட தானே நான் இருக்க போறேன், அவரோடு கூட இருக்கணும்னா அவர் எப்படி இருப்பாருன்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை வருது. அந்த ஆசை அவனை என்ன பண்ணி விடுதுன்னா, அத்தி மரத்துல என்ன பண்ணி விடுது, ஏறி விடுது. அந்த ஆசையில அவன் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து, ஆமா. அதனால கவனிங்க என்ன நடக்குது. அந்த சகேயுக்கு ஒரு காரியம் விளங்கல, தேவன் எப்படிப்பட்டவர் என்பது விளங்கல. அதனால அவன் என்ன ஆசைப்படுகிறான்? தேவன்கிட்ட வந்து பொருளுக்காகவோ பணத்துக்காகவோ பேருக்காகவோ அவன் வரல. அவன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க விரும்பினான். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த மாதிரி குணத்தை உடையவர், எந்த மாதிரி சுபாவத்தை உடையவர், என்னைய மாதிரி இருக்கிறாரா இல்ல வேற மாதிரி இருக்கிறாரா? அவனுக்குள்ள ஆசை. என்ன நடந்துச்சு? அவன் வருகிறான், அந்த அத்தி மரத்தில் ஏறி ஒளிந்து ஒழுகிறான். யாருக்கும் தெரியாம இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டாங்க. எப்படி? யாருக்கும் தெரியாம. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியும் யாருக்கும் தெரியாம தான் போச்சு. ஆனா எதுக்கு போச்சு? சுகத்தை வாங்குறதுக்கு போச்சு. ஆனா இவனும் யாருக்கு தெரியாம தான் போறான். ஆனா எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கிறதற்காய் போனான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இங்க நீங்க எதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, எதுக்கு நீ விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது. உள்ள ஊன்ற வேண்டிய விசுவாசத்தை வச்சிருக்கலாம். எதுக்கு அப்படின்றதுக்காக கூட நீங்க என்ன பண்ணலாம், விசுவாசத்தை வச்சிருக்கலாம். ஆனால் சகேயு என்ன பண்ணான் தெரியுங்களா? இவரோட தான் நான் இருக்க போறேன். மரிச்சா அப்ப யாரோட இருக்க போறீங்க? நீங்கள் மரித்தால் என்னோட இருக்க போறீங்க, இல்ல உங்க வீட்டுல இருக்க போறீங்களா? ஆண்டவர் உங்களை அவருடைய இடத்துல தான் வைக்க போறேன்னா, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த மாதிரி இருக்கிறவர் என்பதை நான் பூமியில் அறிந்து கொள்ளவே நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அவரோட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளா? ஆனா சகேயுவை என்ன பண்றான்னா, ஒரு பாவி, அவனுடைய கேரக்டர், ஜனங்கள்லாம் சொல்றாங்க அவன் யாரு, ஒரு பாவியாகிய மனுஷன். இயேசு வந்து நின்னு அப்படி மேல பாட்டார். எப்படி இருந்திருக்கும்? நம்ம நிறைய நேரங்கள்ல நான் இயேசுவை பார்க்கணும், இயேசு என்னைய பார்க்க கூடாது. நம்ம எப்படி உட்கார்ந்துருக்கோம்? நான் வந்து வார வாரம் யாரை பார்த்துட்டு போறேன்? இயேசுவே உம்மை பார்த்து விட்டு போகிறேன், உமக்கு 2 ஆராதனை செவுத்த துடைக்கிற மாதிரி என்ன பண்றேன்?
ஆமா வரலைங்களா? ஆனா அவரு என்னை என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. என்னைய பார்த்து எது என்ன பண்ணக்கூடாது, சொல்லிற கூடாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன். இப்ப இது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து போன்னு சொன்னார். போன்னு சொன்னாரா சொல்லலையா? நீ போ, சமாதானத்தோட போனார். ஆனா இவனை பார்த்து சொல்லும் போது எப்படி சொல்றாரு தெரியுமா? இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. இது ரட்சிப்பு தான், இது ரட்சிப்பு தாங்க. இது எப்படி வந்துச்சு இந்த ரட்சிப்பு? சொல்றார், அவன் தன்னுடைய தவறை உணர்கிறான். அவர் பெரிய ஏமாத்துக்காரன், பெரிய பிராடு. ஏமாத்தி ஏமாத்தி பணத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், குமிச்சு வச்சிருக்கிறேன். ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் அம்மூட்டு பேர் அநியாயம் பண்ணி நான் வாங்கி வச்சிருக்கிறேன். இயேசுவை சந்திச்சவன் பேசுறான். இயேசுவை சந்திச்ச உடனே என்ன பேசணும் நம்ம? நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல. இயேசுவை சந்திச்சா நீங்க என்ன பேசுவீங்க? ஆமா, அந்த 5 லட்சத்தை தள்ளி விட மாண்டவரே, விவரங்கட்ட ஆண்டவரா இருக்கிறீர் அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? ஆமா இல்லைங்களா? நான் அடிக்கடி முதல்ல ஆண்டவர்கிட்ட ஏசிட்ட போனா என்ன பேசுவேன் தெரியுங்களா? முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், ரிசர்வ் பேங்க்ல ஒரு வேலை வாங்கித்தாங்க ஆண்டவரே அப்படின்னு. எந்த பேங்க்ல? ரிசர்வ் பேங்க். எதுக்கு? அடிக்கும் போது 10 நோட்டை எங்க எடுத்துட வேண்டியதான். அப்போ ஒரு குருவி மூளையில என்ன பண்றது? கர்த்தர் உடனே கொடுத்துட்டாரா? கொடுக்க மாட்டேன்றார். நீ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த சகை போல நீ யாருன்னு சொல்லுவ, அன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு தரேன் போன்ட்ட. அது வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்கல? ரட்சிப்பே கொடுக்கல. இப்ப ரட்சிப்ப கேட்கறீங்களா? கேட்க மாட்டோம், கேட்க மாட்டோம். எங்களுக்கு தேவையானதான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா தேவனுக்கு ஏற்றது என்ன தெரியுமா? ரட்சிப்பு. அதை அவர் தருகிறார்னு தான் சொன்னார். அவர் தருகிறார். ரட்சிப்பு தேவனுடையது. அதை அவர் கொடுக்கிறதுக்கு எப்படி இருக்கிறார்? ஆயத்தமா இருக்கிறார், ரெடியா இருக்கிறார். அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக, அந்த மீட்பை கொடுப்பதற்காக தன் ரத்தத்தையே என்ன பண்ணியிருக்கிறார்? சிந்தி இருக்கிறார். ஆனா சகை போல யார் என்ன பண்றது இல்ல? உள்ளத்தில் உள்ளதை என்ன பண்ண மாட்டேன்றோம். யார்கிட்ட? தேவன்கிட்ட சொல்ல மாட்டேன்றோம். அவன் ரட்சிக்கப்பட்ட விதம் எப்படின்னு தெரியுங்களா? நான் யாரிடத்திலாவது அநியாயம் பண்ணி வாங்கியிருந்தா, திரும்ப போய் ரெட்டத்தனையா வாங்கியிருந்தா, நாளத்தனையா வாங்கியிருந்தாவா ரெட்டத்தனையா வாங்கியிருந்தாவா? அண்ணா பாஸ்டர் இப்படி எங்களை குழப்பி விட்டீங்க. ரெட்டத்தனையா வாங்கியிருந்தாளா நாளத்தனையா வாங்கியிருந்தாளா? ரெட்டத்தலை. அப்ப ரெட்டத்தலை 4 தலை. சரி, நீங்களே கண்டுபிடிங்க, உங்களுக்கே விட்டுறேன். சரிங்களா? ஏதோ ஒண்ணு பாஸ்டர், 2 தனையா வாங்கியிருந்தா நாளத்தனை வச்சுக்க, நாளத்தனை வாங்கியிருந்தா ரெட்டத்தனை. அப்ப நாளத்தனை வாங்கினா ரெட்டத்தனைனா கம்மி. ஆமா இல்லைங்களா? அப்ப ரெட்டத்தனையா வாங்கியிருந்தா? நல்லா கவனிக்கணும். யார்கிட்ட வாங்கினானோ அவன்கிட்ட போய் கொடுக்குறேன். நீங்க யாருக்கு விரோதமா அநியாயம் பண்ணிருக்கீங்களோ அங்க போய் என்ன ஆகுன்றாரு? போயிட்டு வரேன்றான். நம்ம இப்போ ஒருத்தருக்கு விரோதம் அநியாயம் பண்ணியிருக்கோம்னா போய் மன்னிப்பு கேள், போ, அப்புறம் சொல்லிட்டு வா அப்படின்றாரு. அதான திருந்தினதுக்கு அர்த்தம். நான் காலேஜில் படிக்கும் போது ரட்சிக்கப்படலை. அப்ப எனக்கு ஷூ பைத்தியம். ஷூ இருக்கு இல்லையா, அந்த ஷூ எடுத்து போட்டுட்டு எவன் ஷூவாவது எடுத்து போட்டு போயிருவேன்.
அங்கே போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும், அதில் என் ஷூ காலை எடுத்து இப்படி மேலே வச்சு காட்டுவேன். எல்லாம் டெய்லி ஒரு ஷூவா போட்டு வர்றாரு சார் அப்படின்னு வாங்க. ஆனால் அடிச்சுட்டு வர்றது, அவன் ஷூக்காரன் தேடிக்கிட்டு இருப்பான். எப்பயும் போல மாமூலம் கக்கூசு மேலே வச்சு விட்டு வந்துடுவேன். இங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு போய் எடுத்துக்கிருவேன். ஆமாவா இல்லைங்களா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன். கடைசியாக வரும் பொழுது எல்லாம் அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவன் தான் என்ன பண்ணுறான் எடுக்கிறான். அதனால வெளியில் இருக்கிறவங்கிட்ட அடிக்க முடியலை. டக்குன்னு என் ரூமில் இருக்கிறவன் ஷூ எடுத்து போட்டுவிட்டு காலேஜை பற்றி வெளியே வந்தாச்சு. அல்லேலூயா. ஐயா இது கல்லேலியாவா? சரி இருக்கட்டும். என்ன நடந்துச்சு? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அவன் அப்பெல்லாம் என்கிட்ட கேட்குறான், டே நீ எது என் ஷூவை எடுத்துருந்தா குர்ரா அப்படின்னு. ஆமா, சி உனக்கு அசிங்கமா இல்லையாடா? என்னையே போய் உன் கூட 3 வருஷம் மறந்தவனை போய் என்ன பண்ணிட்டியாடா? அடிக்கிறதா இருந்தா 3 வருஷத்துல அடிச்சிருப்பல்லடா அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு அப்படியே நம்பிக்கை வர்ற மாதிரி என்ன பண்ணியாச்சு, பேசியாச்சு. அவன் நம்பிட்டான். அதான் என்ன அடிக்கிறதா இருந்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான்ல, அடிச்சிருப்பான்ல. எல்லாம் என்னைய பிடிச்சிட்டாங்க, அடிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு தான் ஓட்ட அடிச்சோன்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ணியாச்சு. வந்த பின்னாடி ஏசு என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் சொல்லு நீ யாருன்னு சொல்லுன்னு இப்படியே என்ன பண்ணிக்க இருக்காரு. உங்க வீட்டுல அப்படி பேசுறாரா? அவர் பேசுறது அண்டா பருகு குண்டா பருகுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காரு வாஸ்டர். ஆனா ஏன்ட்ட அப்படி பேசுங்க. சகைவிட்ட நான் கேட்டனாடா? அவனா வந்து தானே சொன்னேன், நான் போய் கேட்டனா? அவனா சொல்றான். அதுதான் ரட்சிப்பு. யார் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரியுங்களா? அவங்களா சொல்லுவாங்கங்க. யாரு தேவன்கிட்ட போய் சொல்லுன்னு என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவசியமே இல்லை. அதான் பாருங்க, அவனா சொல்றது, அவனா வந்து சொல்றான். நான் போய் என்ன பண்ணிட்டு வந்துடுறேன்றான், கொடுத்துட்டு வந்துடுறேன்றான். நமக்குள்ள அவனுடைய இருதயம் சொன்ன விஷயத்தை தேவனிடத்துல சொல்லி அவன் சொல்லுகிறான், நான் போய் என்ன பண்ணிட்டு வந்துடுறேன், கொடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய நண்பனுடைய ஃபோன் நம்பரை அப்படி இங்கிட்டு புரண்டு பிடிச்சி எங்கே இருந்து வாங்கி அவன்கிட்ட நான் கால் பண்ணி முதல்ல கேட்டேன், எப்படிடா இருக்கிற அப்படின்னு சொன்னேன். டே எனக்கு தெரியும்டா, நீ தான்டா என் ஷூ எடுத்திருக்கேன்னு 4 வருஷம் கழிச்சு சொல்றான். அப்ப 4 வருஷமா அவன் மண்டைக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு, இவன் தான் எடுத்திருப்பான். நான் தான்டா எடுத்தேன், இப்போ நான் வந்து பாஸ்டா மாறிட்டேன்னு காரி துப்பி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி, நீயெல்லாம் பாஸ்டர் நாய், திருப்புரிக்கு நாய், நான் உனக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்தேன், வாங்கி கொடுத்தது தின்னு ஓட்டு சூவை தூக்கிட்டு போயிருக்க அப்படின்னு. எடுத்தது கொடு, ஒத்துக்க, போய் ஒத்துக்க. நீ இப்படியா கொஞ்சம் ஆளுதான் இருந்தேன்னு ஒத்துக்கோ, இப்ப இல்லேன்னு சொல்லு. அதான ரட்சிப்பு. ரட்சிப்புன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஏசு நல்லவர்னு இருக்கிற பேர் தான் ரட்சிப்பு. பாத்தீங்களா ஆண்டவர் எவ்வளவு ஓரமான சொல்லு. யாருக்கு விரோதமா என்னென்ன பண்ணேன்னு போய் அவன்கிட்ட போய் சொல்லி என்ன ஆகு, போவோமா? ஆராதனை முடிஞ்சா வீட்டுக்கு தான் போவான். அல்லேலூயா. நாங்க லேசுலன்னா பண்ணிடுவோமா? உங்களை துப்புனியா எங்களெல்லாம் அடிச்சு போடுவாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? இப்ப என்ன ரட்சிக்கப்பட்டேன்னு போய் எதுல இருந்து மனம் திரும்புனே அவன் பாதிக்கப்பட்டவன்ட்ட போய் என்ன பண்ணணும்ல, 7 மடங்கு கொடுக்கணும் இருக்கிறாரு. ஆமாவா இல்லைங்களா? இப்ப என்ன ரட்சிப்புன்னு என்னங்க, எதுல இருந்து வந்து என்ன செஞ்சு அந்த ஆள்கிட்ட போய் சொல்லுன்ற, ஆள்கிட்ட போய் சொல்லு. இளையகுமார் என்ன செஞ்சான்? பரத்துக்கு விரோதமா, உமக்கு விரோதமா நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன், செஞ்சேன்றான்.
நம்ம செய்யவே இல்லைன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சத்தியம் பண்றான். யார அப்பா வீட்டுக்குள்ள கூப்பிட்டாரு?